ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாள் என்ன? தேர்தல் நாள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஓட்டு போட்டே தீர வேண்டும். அது உங்களுடைய ஜனநாயக கடமை. ஜனநாயக கடமை ஆற்றாமல் நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம் அடுத்த 5 வருடத்துக்கு என்பதை மனசாட்சியுடன் யோசியுங்கள். நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளானது 19/4/2024 சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுக்கிர நாளான என்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் தேர்தல் நாளான என்று எல்லோரும் ஓட்டளித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை செய்வது மிக மிக முக்கியம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சி ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஜனநாயக கடமை ஆட்டிவிட்டு பயணங்கள் மேற்கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஓட்டு போட்டுவிட்டு உங்களுக்கு எங்கெங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் செல்வது அனுகூலமான அமைப்பு ஏற்படும். சிலர் திடீரென்று தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. எதிர்பார்க்காத அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். யாரோ ஏதோ சொல்வதற்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது கடகத்திற்கு மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டம் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தேர்தல் வேலை முடிந்தவுடன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வீட்டுக்குள்ளே இருப்பதும், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை முடித்து கொடுப்பதும், நீண்ட நாள் பெண்டிங் விஷயத்தெல்லாம் செய்து கொடுப்பதும், உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருப்பவர்கள் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. மேலதிகாரிகள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலமான காலகட்டமாக காணப்படுகிறது. மனதில் பிடித்த ஒரு நல்ல விஷயத்திற்கு கைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று
தீர்வதற்குண்டான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெரியவர்களிடம் ஓய்வு நாளில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் மனம் நோகடிக்கக்கூடிய அளவுக்கு பேசுவதில் என்ன குறை கண்டுபிடிக்கிறீர்கள்? பொறுமையாக இருங்கள். உங்களை சார்ந்தவர்கள், உங்களை வளர்த்தவர்கள், உங்களை ஆளாக்கியவர்கள் என்பதனால் விட்டு கொடுப்பது மிக முக்கியம். அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்ற தர்க்கம் செய்யக்கூடிய நாள் அல்ல. புதிய அறிமுகத்தில் குறிப்பாக மிக மிக கவனம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தனுசுக்கு அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேர்தல் வேலையை முடித்து கொண்டு, ஓட்டளிக்கக்கூடிய அமைப்பை முடித்து கொண்டு வீட்டில் வந்து சுருங்கிக் கொள்வதோ அல்லது உங்கள் அலுவலகத்தில் வந்து சுருங்கிக் கொள்வதோ மிக மிக முக்கியமான அமைப்பு. ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட தேவையில்லாத பேசுவது பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும், துணை அல்லது துணைவியாருடைய வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வெளியிடத்திலிருந்து கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மட்டும் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுவது ஆச்சரியம். வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது நீங்கள்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் என்று திடீரென்று ஏற்படக்கூடிய அமைப்பு. அந்த பயணங்களால் சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.